கொண்டக்கடலையை வச்சு காரக்குழம்பு, கடலைக்கறி, சன்னா மசாலான்னு எத்தனையோ வகை செஞ்சுருப்பீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி குருமா செஞ்சு பாருங்க. அட, இன்னைக்கு என்ன வீட்டில் கறி குழம்பான்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு கம கமன் வீடே மணக்கும்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு கடாயில் மிளகு, சீரகம், சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, முந்திரி பருப்பு, முக்கியமாக கல்பாசி சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் சேர்த்துட்டு கூடவே மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்சுருக்க கொண்டக்கடலை, தேவையான உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா கறி குழம்பு வாசனை கம கமன் கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுங்க. இது கூட ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் இன்னமே அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.